தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் உபாகமும் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்து தேவன் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பது, அந்த வாக்குத்தத்தத்தை நம்மிடத்தில் நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவாய் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கும் அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கும்படியாய் ஆமென் 3வது வார்த்தையாக, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால். ஆமென், ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் என்கிற வார்த்தையை நாம் என்ன செய்யலாம்? நாம் தியானிக்கலாம். ஆமென். உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், உன் தேவனாகிய கர்த்தரை நாம் பார்த்தோம். பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்தார். யார் பிலேயாம்? எப்படிப்பட்ட பிலேயாமுக்கு தேவன் செவி கொடுக்க அவருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆவிக்குரிய அநேக பிலேயாமுக்கள் இருக்கிறார்கள். ஆமென். விசுவாசம் இல்லாதவர்கள், ஜனங்களை நேசிக்காதவர்கள், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாதவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களை வெறுக்கிறவர்கள், பாவம் செய்ய ஏதுவாய் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள், கள்ள போதனை போதிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் பிலேயாம் இருக்கிறார்கள் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் அப்படி என்கிற வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், தேவன் நம் மீது வைத்த அன்பு மிக பெரிய அன்பு. ஆமென். அந்த அன்புக்கு ஆழம் இல்லை, அந்த அன்புக்கு உயரம் இல்லை, அந்த அன்புக்கு ஆமென் ஒரு முடிவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு மாத்திரம் ஒரு எக்ஸ்பைரி டேட்டே என்ன செய்யாது கிடையாது. அது கெட்டு போகாத ஒரு அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறாரோ, அதே போலதான் அவருடைய அன்பும் மாறாதவைகள். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நேற்றைக்கு எவ்விதமாய் நம் மீது அன்பு வைத்தாரோ, அவர் இன்றைக்கு எவ்விதமாய் நம் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ, அதே போலதான் நாளைக்கும் அவருடைய அன்பு நம் மீது நிறைவாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதில் அந்த அன்பில் எவ்வளவும் குறைவு இருக்காது, அதில் மாயம் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் மீது அன்பு கூறுகிறார்கள். ஒரு கணவன் மனைவியின் மீது அன்பு கூறுகிறான், பெற்றோர் பிள்ளைகள் மீது அன்பு கூறுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர் மீது அன்பு கூறுகிறார்கள். ஆமென். ஒவ்வொரு நபரும் தன்னுடைய நண்பர்கள் மீது அன்பு கூறுகிறார்கள், தன்னுடைய சிநேகிதர்கள் மீது என்ன செய்கிறாங்க? அன்பு, உறவினர்கள் மீது அன்பு கூறுகிறார்கள். இப்படி தங்களுடைய அன்பை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த மனிதர்களுடைய அன்பு ஒவ்வொரு காலத்துக்கு தான் அது என்ன செய்யும்? அது நிற்கும், அது காணப்படுகிறதாய் அது இருக்கிறது. நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர்லாம் ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் மனைவிமாரை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆமென். ஆனால் அந்த புகழ்ந்து தள்ளினவங்கெல்லாம் இன்னைக்கு உண்மையாக அவங்கள நேசிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த அன்பு எங்கன்னு நம்ம தேடி தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது சூழ்நிலைக்கு ஏற்ற அன்பு, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவங்க மீது என்ன செய்வாங்க? அன்பு செலுத்துவாங்க. பெற்றோர் பிள்ளைகள் மீது சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கொஞ்சி தூக்கி என் ராஜா, என் கண்ணு, என் குட்டு, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க? தன்னுடைய அன்பை என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவாங்க. அதே இது பெருசாக வளர்ந்துட்டா, ஆமாம், அந்த அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, பெருசாக என்ன பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பு நம்மை எங்கெல்லாம் கொண்டு போகும், அந்த அன்பு நம்ம என்னெல்லாம் நம்மளை செய்ய வைக்கும் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக? உதவி செய்வாராக. இந்த அன்பை பற்றி பேசணும்னா அநேக காரியங்கள் என்ன செய்யலாம்? பேசலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இயேசு என்று சொன்னாலே, கிறிஸ்தவம் என்று சொன்னாலே, தேவன் என்று சொன்னாலே, அவருக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா,
அன்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய மற்றொரு அடையாளம் என்னன்னா பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல தேவன் அன்புள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு முதல்ல அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காட்டிலும் தன்னுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் தான், ஆனாலும் முதலாவது அவர்களுக்கு தேவன் தன்னுடைய அன்பை அவர்களுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் அந்த அன்பின் நிமித்தம், அந்த அன்பினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தேவன் அன்புள்ளவர், அன்புள்ளவர். அன்பை குறித்து நிறைய பேசலாம். அன்பை குறித்து அநேக சுவிசேஷ காரியத்தை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். ஆனால் நாம் இன்றைக்கு சத்தியங்களை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு அநேக சுவிசேஷம் தெரியும், ஆனாலும் இன்றைக்கு சில சத்தியங்களை தேவன் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. தேவன் அன்புள்ளவராகவே அவர் இருக்கிறார். அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது என்று நான் சொன்னேன். ஆமென். ஆதியில அவர் எப்படி அன்புள்ளவராய் இருந்தாரோ, ஏதேன் தோட்டத்தில் அவர் எப்படி அன்புள்ளவராய் இருந்தாரோ, அதே அன்புள்ள தேவனாக தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுல எந்தவித மாய்மாலமும் எந்தவித காரியமும் என்ன செய்கிறது இல்லை, காணப்படுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஏன் இவ்வளவு பாடு, ஏன் இவ்வளவு நிந்தை, ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முதலாவது மனிதன் பாவம் செய்ததுனால தான் ஒரு மனுஷனுக்கு சாபம் உண்டானது. இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம பார்க்கிறோம். 13, 14, 15, 16 வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கும் பொழுது அதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமி சபிக்கப்பட்டதுக்கு காரணம் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தம். அப்போ அந்த பாவத்திலே அந்த மனுஷன், தன்னுடைய கையினால் உருவாக்கப்பட்ட மனுஷன், தான் நேசித்த அன்பு கூர்ந்த இந்த மனிதர்கள் அழிந்து போய்விடக்கூடாது, இந்த ஆதாம் ஏவாளும் அவனுடைய சந்ததியாரும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயே தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சிலுவையை குறித்ததான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்திலே தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி அந்த குமாரன் மூலமாய் வரப்போகிற ரட்சிப்பை, அந்த சாப கேட்டிலிருந்து கொடுக்கிற விடுதலையை குறித்து அவர் பேசிவிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே தன்னுடைய பூரணமான அன்பை அவர் வெளிப்படுத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சாபத்திலேயே இருந்து அமிழ்ந்து போயிடக்கூடாது என்கிற காரியத்தில் தெளிவுள்ளவராய் அவர் இருந்தார் என்பதுதான் பொருள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அது எவ்வளவு பெரிய அன்பு. ஒரு காரியம், ஒரு தகப்பன் உண்மையாக தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறான் அப்படின்னா அவன் அந்த பிள்ளையை என்ன செய்யணுமா, சிட்சிக்கணுமா. தன் பிரம்பை கையாடாத தகப்பன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளைகளை பகைக்கிறான். பிள்ளைகளை நேசிக்கணும்னா பிள்ளைகளை கண்டிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் தேவன் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுத்து இந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிங்கன்னு சொன்ன பொழுது அதை அவர்கள் மீறின பொழுது அவர்களை கண்டிக்கிறதற்காக, அவர்களை உணர்த்துவிக்கிறதற்காக இந்த காரியத்தை அவர் கொடுத்தாலும், இந்த தண்டனையை, இந்த சாபத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும், அந்த சாபத்திலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதற்கு ஒரு தீர்வையும் அதே அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தன்னுடைய அன்பினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிதான திட்டம். அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரனை இவர்கள் விசுவாசிக்கிறது நிமித்தம், ஆமென், ஹல்லேலூயா, இவர்கள் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது, இந்த சாபத்தில் இவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதை தன்னுடைய அன்பை அந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பு எதற்காக நம்மீது வெளிப்பட்டது? எதற்காக வெளிப்பட்டது? அந்த அன்பு எதற்காக வெளிப்பட்டது? முதலாவது, அந்த அன்பு வெளிப்பட்டதற்கு காரணம் நம்முடைய பாவங்களை மூடுவதற்காக, நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக, நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், அவரை விட்டு எவ்வளவுதான் நம்ம தூரம் போனாலும், ஆமென், ஹல்லேலூயா, அவரிடத்தில் இருக்கிற அன்பு திரளான அன்பு. ஆமென், ஹல்லேலூயா, வற்றி போகாத அன்பு. அந்த அன்பு சகல பாவத்தையும் மூடும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் நம் மீது அன்பு செலுத்துறேன்னு சொல்லி வாய் நிறைய சொல்லுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அன்பு அப்படியே என்ன செஞ்சிடும்? மாறிடும். அவன் முகம் எப்படி மாறுதோ அதே போல் அவனுடைய சுவாபமும் என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. அதை திரும்ப திரும்ப அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான். அதை அவனால் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. நான் இவங்களை நேசித்தேன், ஆனால் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த காரியம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவனால் முழுமையாக அதை மன்னிக்க முடியாமையினாலே. ஆமென். மனிதனுடைய அன்பு முழுமையாய் மன்னிக்க விடாது. அது திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்து கொண்டே என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு எவ்வளவுதான் நம்ம அவருக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்தாலும் அதை மூடுவதற்கு அந்த அன்பு ஏதுவானது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னாடி என்ன செய்வாராம்? எறிந்து விடுவாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். செக்க செவேன்னு இருக்கிற பாவத்தெல்லாம் உறைந்த பனி போல் அவர் என்ன செஞ்சிருவாராம்? அதை மாற்றி போடுவாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அவ்வளவு பரிசுத்தமான தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக முதலாவது தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் வெளிப்பட்ட அந்த பாவத்தினுடைய வேர் அறுக்கப்படும்படியாய், ஆமென், ஹல்லேலூயா, அந்த பாவத்திலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்படும்படியாய் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அவர் கொடுத்தார். நம் மீது அவர் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம் மேலே இருக்கிற அந்த சாபத்தை மாற்றும்படியாய் முதலாவது தேவன் அந்த அன்பை நம் மீது பொழிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு அப்படின்னாலே எதை காட்டுகிறது அப்படின்னா நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதை காட்டுகிறது, நம்மளுடைய சாபத்தை மாற்றுகிறதை காட்டுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய அக்கிரமங்களை நினையாமல் இருக்கிறதை அந்த அன்பு காட்டுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இந்த அன்பு நம்மை எதற்காக இந்த அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்? எதற்காக உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினார். எதற்காக அந்த அன்பு கூர்ந்தார் தெரியுமா? உங்களையும் என்னையும் அந்த பாவமான உலகத்திலிருந்து வேர் பிரிக்கும்படியார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சாபத்தீடான காரியத்திலிருந்து வேர் பிரிக்கும்படியாய் அந்த அன்பை நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நீ உன் வீட்டையும் உன் இனத்தையும் நீ என்ன செய்யும்? ஆமென், நீ விட்டுட்டு நீ போ. உன் தகப்ப வீட்டை விட்டு நீ என்ன செய்ய? வெளியில வா. ஆமென், ஹல்லேலூயா. நீ உன் தேசத்தை விட்டுரு, உன் எண்ணத்தை விட்டுரு. ஆமென், ஆமென். இந்த அன்பு எதற்காகனா
ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை வேர் பிரிக்கிறதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு உனக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய வித்தியாசத்தை வச்சிருக்கிறேன். நீ உலகத்தோடு உலகத்தானாய், தேசத்தோடு தேசத்தானாய், இனத்தோடு இனத்தானாய். ஆமென், ஹல்லேலூயா. நீ உன் வீட்டாரோடு ஒருவனாய் நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வீட்டாருடைய அன்பு ஒரு நாள் மாறி போகும். உன் தேசத்தானுடைய அன்பு ஒரு நாள் மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. உன் இனத்தானுடைய அன்பு ஒரு நாள் மாறி போகும். ஆனா நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பை எதற்காக அவர் வெளிப்படுத்தினார்னா, வேர் பிரித்து காட்டும்படியாய், தன்னுடைய அன்பை அவனுக்கு பூரணமாய் வெளிப்படுத்தும்படியாய் அவனை வேர் பிரிக்கிறதற்காக நம் மீது அவர் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த வேர் பிரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். அதுதான் ஒரு பெரிய ஒரு அன்பு. ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. ஆமென். நீ இந்த தேசத்தான் என்று அழைக்கப்படுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ இந்த இனத்தை சேர்ந்தவன் என்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நீ இந்த பாஷைக்காரன் என்பதற்காக கர்த்தர் நம்மை என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய பிள்ளைகளாகும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது, நீ இந்த தேசத்தில், ஆஸ்திரேலியா தேசத்தில் இருக்கிறதுனால என் அன்பை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்பதற்காக அல்ல. நீ கர்த்தர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது, நீ இவ்வளவு சம்பாதிக்கிறதுனால நான் உனக்கு என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதற்காக அல்ல. நீ இவ்வளவு நல்லவனா இருக்கிறதுனால, பரிசுத்தவானா இருக்கிறதுனால என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதற்கு அல்ல. பாவியா இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதுதான். ஆமென். நீ எந்த தேசத்தை சேர்ந்தாலும், எந்த இனத்தானை சேர்ந்தாலும், எந்த குடும்பத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளையானவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் இன்றைக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா, அவன் அந்த தேசத்தில் இருக்கிறான். அவனுக்கு என்னப்பா, அவன் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான். அவனுக்கு என்னப்பா, அவன் அந்த சபையில் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அது இல்லைங்க மேன்மை. தேவன் நம் மீது வைத்த அன்பு தான் மேன்மை. ஆமென், ஹல்லேலூயா. பெரிய பெரிய ராஜாவினுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு கூட தேவனுடைய அன்பு இருந்ததில்லை. பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளைகளுக்கு கூட தேவனுடைய அன்பு இருந்ததில்லை. ஆனால் ஒன்றுக்கு உதவாத உங்கள் மீது, என் மீது தேவனுடைய அன்பு இன்னைக்கு பூரணமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பு எதை காட்டுகிறதா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நாம் பிள்ளைகளாய் அழைக்கப்படும்படியாய், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய அன்பை தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது போல அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது நம்மை வேறுபடுத்தி காட்டுவதற்காக. இரண்டாவது என் சுதந்திரம், நீ என்னுடைய சுதந்திரம், நீ என்னுடைய சுதந்திரம். ஆமென். அந்த சுதந்திரத்துக்காக தன்னுடைய அன்பை நம் மீது அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த அன்பு எதற்காக தேவன் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஆமென். அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. மூன்றாவது எதற்காக தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்றால், அந்த அன்பை பூரணப்படுத்தும்படியா, அறகுறையாய் அல்ல, ஏதோ அன்பு செலுத்துவனுமே அப்படிங்கிறதுக்காக அல்ல,
அந்த அன்பு பூரணமாய் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். எதற்காக தெரியுமா? ஏன் அந்த பூரணம் வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த கீழே 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு என்ன செய்யணும்? பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா. ஏன் அன்பு கூறணும் அப்படின்னா, நீங்களும் நானும் பயந்து இருக்கிற இந்த காரியத்தை அகற்றும்படியா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயந்து இருக்கிற காரியத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து வேரோட பிடுங்கும்படியா, அந்த பயம், சத்துரு கொண்டு வருகிற பயம் என்கிற ஆயுதத்தை அதை சங்கரிக்கும்படியா அந்த அன்பினாலே அதை பூரணப்படுத்தி அந்த பயத்தை நம்மிடத்திலிருந்து அவர் எடுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை பயப்படுத்துகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை பயப்படுத்துகிறவர் அல்ல. அவனை பயப்படுத்துகிறவர் அல்ல. நான் உன்னை கொன்னுருவேன், உன்னை இது பண்ணிடுவேன் இல்லை. அவர் தன்னுடைய நீதி நியாயங்களை அவர் சொல்லுவார். ஆனால் அவனை எப்படியாவது தப்புவிக்க பண்ணணும், அந்த காரியத்திலேருந்து அவனை தப்புவிக்க பண்ணணும் அப்படிங்கிறதற்காக தன்னுடைய அன்பை அவர் பூரணப்படுத்துவார். இந்த பூரண அன்பு எதை காட்டுகிறேன்னா, என்னதான் தவறு செய்தாலும் தேவன் என்னை தூக்கி எடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை நியாயம் விசாரித்து என்னை படு பாதாளத்தில் என்னை தள்ளுகிறவர் அல்ல. நான் கூப்பிடுகிற வேளையில் அந்த தகப்பனாய் அவர் எனக்கு இறங்குவா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தகப்பன்ட்ட தன் புள்ள போய் நிற்கும் பொழுது பயத்தோடு போய் நிற்காது. ஆமென். ஏன்னா அவர் என் தகப்பன். ஆமென். அவர் என்னை நேசிக்கிறவர், அவர் என்னை மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு அன்பு இருக்கிறது இல்லை. அதுதான் இந்த பூரண அன்பு. அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எதிர்காலத்தை குறித்ததான, சத்துருவின் தந்திரங்களை குறித்ததான எல்லா பயத்தையும் இந்த அன்பு என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். இது புறம்பே தள்ளும். ஆமென். நாம் பாவம் செய்திருக்கலாம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் சாபம் உண்டாயிருக்கலாம். ஆனால் இந்த அன்பு பூரணப்படும் பொழுது அந்த சாபத்தினால எதுவும் நடந்துருமோன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம்ல, அந்த பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சாபத்தை அது புறம்பே தள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஏன் நம்மை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 5வதாக, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தமது அன்பின் நிமித்தம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், நம்மளை பாதுகாத்து வந்தார், நம்மளை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா. எதற்காக இந்த அன்பு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதற்காக இந்த அன்பு? ஆமென். எதற்காக இந்த அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, அவர்களை பாதுகாப்பதற்காக. ஆமென். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா, அவர்களை பாதுகாத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவர்களை தூக்கி சுமந்து அவர்களை, அந்த அன்பை அவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஆமென். இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். சத்துரு அவர்களை மேற்கொள்ள அவர்களுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவருடைய பாதரட்சை தேயவில்லை, பழமையாய் போகவில்லை. அவருடைய வஸ்திரங்கள் அழுக்காய் பழமையாய் என்ன செய்யல போகவில்லை. ஏன்னா தன்னுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். என் பிள்ளைங்க அவர்கள் எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதலோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், சௌக்கியத்தோடு இருக்கணும். அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களை நடத்தி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அன்பு எதற்காக நம்மிடத்தில் வெளிப்படுகிறது என்றால், நம்மளை நடத்துகிறதற்காக. ஆமென். உன்னை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்துகிறது அவருடைய அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். அவருடைய அன்பினால தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். ஆமென். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம்,
தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மளை தூக்கி சுமந்தது அவருடைய அன்பு நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்ம சத்துருவனுடைய கையில விழுந்து போகாமல் நிற்பதற்கு காரணம் அவருடைய அன்பின் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் நம்ம மேல எப்படியாவது ஒரு சாபத்தை கொண்டு வந்து திணிச்சு அந்த சாபத்தினால மடிந்து போகணும்னு எத்தனிக்க வேளையில நம்மளை அதிலிருந்து மீட்டு கொண்டது அவருடைய அன்பின் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அன்பு எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆமென், நம்மளை மீட்டு கொள்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை மீட்டு கொள்வதற்காக நாம், ஆமென், ஹல்லேலூயா, அவர் நம்மை மீட்டு கொள்வதற்காக தன்னுடைய அன்பை அவர் கொடுத்தார், வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. 5 காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த அன்பு எதற்காகனா நம்முடைய பாவத்தை மூடும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை மூடும்படியாய். 2வது வேர் பெருக்கும்படியாய், நம்மை அவர் நடத்தும்படியாய், நமக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கும்படியாய் அந்த அன்பை நமக்கு என்ன செய்தார்? அவர் கொடுத்தார். 3வதாக இருக்கிற பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயத்தை எடுக்கணும், அதற்காக ஒரு பூரண அன்பை நமக்கு அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். 5வது நம்ம என்ன பார்த்தோம்? தமது அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார், அவர்களை நடத்தினார், அவர்களை போஷித்தார், அவர்களை உடுத்துவித்தார், அவர்களை தப்புவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இதுக்கு தான் அவர் தன்னுடைய அன்பை அவர் என்ன செய்தாரா? நமக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் இந்த அன்பின்குள்ள அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது, அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்கு. இந்த அன்பை குறித்து பேசுனா நம்ம ஒரு வருஷம் முழுவதும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு அன்பை குறித்து பேசுகிறார். அவர் தன்னுடைய அன்பை நமக்கு அவர் வெளிப்படுத்திட்டார். இந்த அன்பை எதுக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செஞ்சோம், இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம அவர் மேல் அன்பாக இருக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிற கேள்வி. ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவர் மீது அன்பு செலுத்துகிறோமா? அதை அவர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வுலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்திட்டார். ஆனால் நம்முடைய அன்பை நாம் எப்படி அவர் மீது வெளிப்படுத்த போகிறோம்? எப்போவுமே அன்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அது ஒரு சைடாக இருந்தால் அது நல்லா இருக்காது. ஆமென், ஒரு சைடாக இருந்தால் அது நல்லா இருக்காது. அன்பு அப்படின்னாலே அது 2 பக்கமாக இருக்கணும். ஆமென், ஒரு நாணயம் போல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்ம மீது அன்பு செலுத்திட்டார்னா நாமும் அவர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது சரியான அன்பாய் என்ன செய்யாது, இருக்காது. ஆமென். இப்போ அவர் நம் மீது அன்பு வைத்ததுனால என்னெல்லாம் 5 காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இப்போ நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தினால் அவர் நமக்கு என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஆமென். முதலாவது அவர் நாம அன்பா இருக்கிறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்வார், டெஸ்ட் பண்ணுவார். அங்கங்கே டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பை என்ன செய்வாராம், அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். உபாகமம் 13ஆம் அதிகாரம் இல்லை, சாரி, ஆமாம், உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை
கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இன்றைக்கு சபைக்கு நாம் கடந்து வருவது, தேவ சமூகத்தை தேடி ஓடுவது, ஜெபத்துக்கு கடந்து வருவது, மற்ற கூட்டங்களுக்கு கடந்து போவது எதற்காக? இன்றைக்கு ஆராதனைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோன்னா எதற்காக? தேவன் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் இந்த ஆராதனைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோமா? இல்லைன்னா மனுஷர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், இல்லைன்னா மனுஷர்கள் மீது வைத்திருக்கிற வாஞ்சை நிமித்தம், அவருடைய கிரியைகளுக்காக, அவர்களுக்காக, அவருடைய முகஸ்துதிக்காக நம்ம இந்த இடத்துல கடந்து வந்திருக்கோமா அப்படிங்கிறத ஆண்டவர் உற்று கவனிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறாரு. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்ப. ஏன் தெரியுமா? நீ உன் செவியை அதுக்கு சாய்த்தேன்னா உன் இருதயம் அவர்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. உன் இருதயம் அவர்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். நீ உண்மையா என்ன நீ நேசிச்சேன்னா, என் மேல் அன்பு கூர்ந்தினா என் முகத்தை தான் நீ தேடுவ. ஆமென், ஹல்லேலூயா. என் முகத்தை தான் நீ தேடுவ. ஆமென். அப்போது உங்களுக்கு முன்பதாக நிற்கிற என்ன நீங்கள் நேசிக்கக்கூடாது, நான் சொல்லுகிற காரியத்தை நேசிக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நேசிச்சாதான் அது சரியான அன்பு. இந்த சபையில் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதை காட்டிலும் நாம் தேவனை நேசிக்க வேண்டும், அதிகமாய் தேவனை நேசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்கிறோமோ அன்றைக்கு அந்த அன்பு ஒழிந்து போகும். இது நான் அனுபவப்பட்ட உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நான் தைரியமாய் உங்களிடத்தில் தாழ்மையாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனிதர்களை நேசிக்காதீங்க, மனிதர்கள் மீது உங்களுடைய அன்பை என்ன செய்யாதீங்க, அதிகமாய் வெளிப்படுத்தாதீங்க, தேவனை அதிகமாய் நேசியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, 2 தெசலோனிக்கேயர் சாப்டர் 2 verse 9 and 10, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், சத்தியத்தின் மீது தான் அன்பு இருக்கும். சத்தியத்தை விட்டுட்டு மற்ற அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், காரியங்கள் மீது நம்முடைய கண்கள் திருப்பப்படுமானால் அது நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாதான் இருக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாய் தெசலோனிக்க சபைக்கு அவர் எழுதுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்தவித அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிற காரியங்கள் மீது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, திருப்பிடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ உண்மையான அன்பு என்ன அப்படின்னா, 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. ஆமென். 2 John 1st chapter verse 6. ஆமென். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அப்போ உண்மையான அன்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இன்னைக்கு அநேகருக்கு அன்புனா என்னன்னு நிறைய பேருக்கு புரிகிறதே இல்லை. ஏன்னா அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமென். அது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது.
ஆனால் அந்த கற்பனைகளின்படி நடக்காதவன் எவனும் அவரில் அன்பாய் இருக்க முடியாது. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதே அன்பு. பொய் சொல்லாதன்னா பொய் சொல்லக்கூடாது. நம்மளால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல. ஆமென். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பொய்யாவது நம்ம என்ன செஞ்சிடறோம், சொல்லிடுறோம். அப்போ எப்படி நம்ம உண்மையாக அவரை நேசிக்க முடியும்? எப்படி நாம் அவரிடத்தில் உண்மையாக அன்பு செலுத்த முடியும்? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆமென். நான் ஒன்றும் பரிசுத்தவான் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும். ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்யாத அப்படின்னு சொன்னால் தீங்கு செய்யக்கூடாது, அதுதான் கற்பனை. ஆமென். அந்த கற்பனையை மீறி நம்ம சில காரியங்களை நம்ம செய்தோம்னா எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? அந்த எப்படி நாம் ஒரு அன்பை தேவனிடத்தில் நாம் வெளிப்படுத்த முடியும்? ஆமென். அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடப்போமானால் தீமையை வெறுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பது தான் அவருக்கு பிரியம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். 97ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வெறுத்துட்டீங்கன்னா கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைகளுக்கு தப்பு வைக்கிறார். ஆமாம், தீமையை யார் வெறுக்கிறார்களோ, மற்றவர்களுக்கு தீமை செய்கிறதை யார் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா, அவர்களை தப்பு வைப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை என்ன செய்வாரா, தப்பு வைப்பார். அவருடைய ஆத்துமாவை காப்பாற்றி. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய அன்பு என்றால் என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனும் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவனும் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். எப்படி ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. நாம் அவர் மீது அன்பாய் இருக்கிறோம் என்றால் நம்முடைய சகோதரர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை வெறுக்கக்கூடாது, அவர்களை நேசிக்கணும், அவர் மீது அன்பாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் துஷ்டனை கண்டா தூர ஒதுங்குன்னு சொல்லி வேதம் நினைச்சுகிறது சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய வழியில் நீ என்ன செய்யாத, போகாத, வழியில் நடவாத, அவருடைய பாவிகள் உட்காருகிற இடத்துல நீ என்ன செய்யாத, உட்காராத. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருந்து அவருடைய வழிகளின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நான் அன்பு செலுத்தணும் சொல்லிட்டு துன்மார்க்கிறவனோட தோள் கோர்த்து நம்ம என்ன செய்ய முடியாது, நாம் நிற்க முடியாது. நின்னோன்னா நாம் வஞ்சிக்கப்படுகிறவர்களாய் மாறிடுவோம். ஆமென். அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும், அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கிறப்ப, ஆண்டவர் உணர்த்துகிறப்ப அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தான் சகோதரனை பகைக்கிறேன் என்று சொன்னால் அவன் பொய்யன். ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அப்போ நாம் பொய் பேசுகிறவர்களாக இருந்தால் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. மற்றவர்களை பகைத்தால் நம்ம அன்பு கூற முடியாது. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், பகைங்கனையும் நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். அவனுக்கு தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறதற்கு யாருக்கு துணிகரம் இருக்கோ அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இருக்காது, இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தீமை செய்ய விரைந்தோடும் கால் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறார். எப்படியாவது அவனுக்கு தீமை செய்யணும், இது பண்ணும், அவனிடத்தில் அன்பை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஓகே, அப்போது இந்த அன்பு என்றால் என்னன்னா, மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்பது, மற்றவர்களை நேசிப்பது. நம்மை நேசிப்பது போல என்ன செய்யணும், பிறனையும் நம்ம நேசிக்கிறோம். நாம் தெய்வத்தை நாம் நேசிக்கிறோம் என்றால் நாம் மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ நாம் பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம போகலாம். நான் நேரம் குறுகியதாக இருக்கிறதுனால நான் சுருக்கமாக பாயிண்ட்ஸை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். நாம் பிறனை நேசிக்கிறது போல, நாம் தெய்வத்தை நேசிக்கிறது போல பிறனை நாம் என்ன செய்யணும், நேசிக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. ஆமென்.
அப்போ ஒரு மனுஷன் என்றைக்கு தேவனை உண்மையாய் நேசிக்கிறானோ அவனுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார், என்ன கொடுக்கிறார், ஆமென், அவனை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். யோவான் 21 அதிகாரம், John chapter 21 verse 15, 16, 17. சரியா? நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆமென். அவர்கள் போஜனம் பானம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீமோனை பார்த்து, பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, ஆமென், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இங்கே இருக்கிற எல்லாரிலும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், அன்பாய் இருக்கிறவன் தீமை செய்ய மாட்டான். அன்பாய் இருக்கிறவன் தெய்வத்தை நேசிக்கிறது போல பிறனையும் அவன் நேசிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 கட்டளைகளின் கீழே தான் நான் சொல்ல போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ தேவனை நேசிக்கிறவன் மற்றவர்களுக்கு தீமை செய்ய மாட்டான். தேவனை நேசிக்கிறவன் மற்றவர்களை நேசிக்காமல் இருக்க மாட்டான். ஆமென். அப்போ அப்படிப்பட்டவன்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. யார் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறார்களோ, அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, அவர்கள் ஜனங்கள் மீதும் அன்புள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆமென். தேவனிடத்தில் அன்பாய் இராதவன் ஜனங்களிடத்தில் அன்பாய் இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பாய் இராதவன் ஜனங்களிடத்தில் அன்பாய் இருக்க முடியாது. அப்போ உண்மையாய் ஆண்டவர் கேட்கறது, நீ ஜனங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, நீ ஜனங்களெல்லாம் நீ நேசிக்கிறாயா? அப்படின்னா நீ என்ன செய், மெய் அப்படின்னு சொல்லலை அவரு. ஆமென். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என்னிடத்தில் நீ அன்பாய் இருந்தா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு ஊழியக்காரனுக்கு மிகப்பெரிய அழகு என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவது. ஆமென். அவருடைய அன்பில் எப்படி மாயம் இல்லாமல் இருந்ததோ அதே போல ஒரு ஊழியக்காரனுடைய அன்பிலும் மாயம் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் அவர்களை நேசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நாம் என்ன செய்யணும்? நம்ம நேசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவனாய் இருந்தால் ஒரு உண்மையான மேய்ப்பனாய் இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவன் ஒரு நல்ல மேய்ப்பன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவன் அழைக்கப்பட்டவனும் அல்ல. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யார் தீமை செய்ய விரைந்தோடுகிறார்களோ, யார் தீமை செய்கிறதற்கு எத்தனிக்கிறார்களோ, யார் தீமை செய்கிறதற்கு பயமில்லாமல் துணிகரமாய் எழும்பி கிரியை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அழைப்பு நிச்சயமாய் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூற முடியாது. அந்த அன்பின் பொய்யான அன்பாய் இருக்கிறதுனால அவர்களிடத்தில் உண்மையான அழைப்பு இருக்காது. அப்படி அவர்கள் நான் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் பொய்யனாய் இருப்பார்கள். தன் சகோதரனை பகைக்கிறவனாய் இருப்பானால் அவனிடத்தில் அன்பு இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. தன் சகோதரனை பகைக்கிற எவனுக்கும் இந்த அழைப்பு இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. தன் சகோதரனை பகைக்கிற எவனுக்கும் இந்த அழைப்பு இருக்காது. யார் அந்த தெய்வத்தை முழுமையாய் நேசிக்கிறார்களோ அதே போல பிறனையும் நேசிப்பார்கள். அப்படி நேசிக்கிறவர்களுக்காகத்தான் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சபையே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த அழைப்பு தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களையும் எண்ணி பார்த்து கேட்கிறாரு, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த தேவனுடைய சமூகத்தில் முழுமையாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு, ஆண்டவரே, உண்மையாய் நான் கையை உயர்த்தி சொல்றேன், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா. நான் உம்மை நேசிக்கிறது போல நான் பிறரையும் நான் நேசிக்கிறேன்.
உம்முடைய ஜனங்களை நான் நேசிக்கிறேன், உம்முடைய சபையை நான் நேசிக்கிறேன், உம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அன்பிலே மாயமில்லை. ஆமென். அன்பு தீங்கு நினையாது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு ஆண்டவரே, அன்புக்கு கோபம் இருக்காது ஆண்டவரே, அன்புக்கு பொறாமை இருக்காது ஆண்டவரே, அன்பு தன்னை புகழாது ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு சினம் கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நீங்க உங்களுடைய அன்பினால் என்னை நீங்க நிரப்பி இருக்கிறீங்க. மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அன்பை எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அது நிமித்தம் உங்களுடைய அழைப்பை எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய அழைப்பை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய அழைப்பு எதனால உறுதிப்படும்னா அவன் அன்புள்ளவனாய் இருக்கிறதுனாலே. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை எல்லாரையும் நேசிக்கிறதுனாலே, அவருடைய எல்லா காரியங்களிலும் உதவி செய்கிறதுனாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருந்தா அது பாவம். அவங்களுக்கு நம்மளுடைய கண்ணை விளக்கணும், அவர்களுக்கு நம்முடைய செவிகளை விளக்கணும்னா அது பாவமா இருக்கும். அது ஊழியத்துக்கு அழகல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நமக்கு கொடுக்கிற முதலாவது காரியம் தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அழைப்பு, அந்த அழைப்பு விலையேற பெற்றதுங்க. ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது. அந்த அழைப்பு விலையேற பெற்றது. உலகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு என்று ஒரு அழைப்பு இருக்கிறது. அழைப்பு இல்லைன்னா இந்த ஊழியத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் இந்த ஊழியத்தில் நிற்க முடியாது. என் கண்களினாலே நான் அதை பார்த்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையா ஜனங்களை நேசிக்கிறவர்கள் ஊழியத்தில் நிலைத்திருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24 இவ்விதமாய் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் யாவருக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கிருபை கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன கிடைக்குமா? கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை என்பது, ஆமென், ஒரு மனுஷனை ஒன்றும் இல்லாதவனை எல்லாம் உடையவனாய் மாற்றிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை என்பது, ஆமென், ஹல்லேலூயா, கீழே கிடக்கிற ஒருத்தனை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு கிருபை பெற்றவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், குழியில போடப்பட்டவன், சிறைச்சாலையில அடைக்கப்பட்டவன். ஆனா அந்த கிருபை அவனை எங்க கொண்டு போய் நிறுத்தினதுன்னா சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்தினது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை இருக்குமானால், ஆமென், ஹல்லேலூயா, அவனை தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவன் அவனுக்கு கொடுக்காதது என்பது எதுவுமே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு அன்புள்ளவனாய் இருந்தான். அவன் தகப்பன் மீது தன்னுடைய அன்பை அவன் வெளிப்படுத்தினான். தங்களுடைய சகோதரர்கள் மீது அன்பை வெளிப்படுத்தினான். அவன் தன்னுடைய சகோதரர்களை பகைத்தவன் அல்ல. அவர்கள் நன்றாய் இருப்பதற்கு, அவர்கள் திருந்துவதற்காகத்தான் அவர்களை குறித்து தன் தகப்பனிடத்தில் போய் சொன்னான். ஆமே, அவர்கள் மனம் திரும்பணுமே, அவங்க தேவ பக்தியாய் நடக்கணுமே, அவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் யோசேப்பு தன் சகோதரரை குறித்து தன் தகப்பனிடத்தில் என்ன செஞ்சான்? அதை வெளிப்படுத்தினான். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை வெறுக்கிறதற்காக அல்ல, உன்னை காட்டிலுங்க தகப்பன் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற பெருமையோடு அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவன் உண்மையான அன்பை அவன் வெளிப்படுத்தினான். அவர்களுக்கு குழியில போட்ட பொழுதும், அவனை அவங்க எகிப்தியரிடத்தில் விற்ற பொழுதும், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய அன்பை அவன் மாற்றவே இல்லை. ஆமென். அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும்
அவதூறாய் அவன் மீது பழி செலுத்தப்பட்ட பொழுதும், ஆமென் ஹல்லேலூயா, தன்னுடைய அன்பை அவன் என்ன செய்யல, அவன் போத்திபாரின் மனைவி மேலே அவன் என்ன செய்யல, அவன் காட்டாமல் விடவே இல்லை. தன்னுடைய அன்பிலே அவன் தெளிவுள்ளவனாக இருந்தான். அன்பு என்ன செய்யும்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அந்த அன்பினாலே அவன் தாங்கினான். அவனை சிங்காசனத்தில் இந்த அன்பு கிருபை உள்ளவனாய் கொண்டு போய் நிறுத்தி விட்ட உடனே தன்னுடைய அன்பை தன்னுடைய போத்திபானுடைய மனைவிக்கும் தன்னை குடியில் போட்ட சகோதரர்களுக்கும் விற்று அந்நியர்களிடத்தில் விற்று போட்ட சகோதரர்களுக்கும் தன்னுடைய அன்பை அவன் வெளிப்படுத்தினான். ஆமென் ஹல்லேலூயா. யார் கிறிஸ்துவின் அன்பு உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை இலவசமாய் கொடுக்கப்படும். ஆமென் ஹல்லேலூயா. அவன் கிருபை நிறைந்தவனாய் அவன் இருப்பான். அதனால தான் இந்த எபேசியர் 6:24 வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக, கிருபை உண்டாயிருப்பதாக. நாம் நம்முடைய அன்பில் மாற்றம் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையிலும் அழிவு இருக்காது. ஆமென் ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு மாறாத அன்பு எனக்கு வேணும், எனக்கு ஒரு அழியாத அன்பு எனக்கு வேணும். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் மாறுகிற அன்பு அல்ல, ஜனங்கள் மாறும் பொழுது மாறுகிற அன்பு அல்ல, சகோதரர்கள் விற்கும் போது மாறுகிற அன்பு அல்ல, பழி சுமத்தப்படும் பொழுது மாறுகிற அன்பு அல்ல, எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு, மாறாத அன்பு. ஆண்டவரே அந்த அன்பு எனக்கு நீங்க தாங்கப்பா, அந்த அன்பை நான் நேசிக்கிறேன், அந்த அன்புள்ளவனாய் என்னை மாற்றுங்க, அந்த அன்புள்ளவனாய் என்னை மாற்றுங்க. அப்பொழுது எனக்குள்ளே கிருபை கிரியை செய்ய ஆரம்பிக்கும், கிருபை எனக்குள்ளே ஆண்டவரே செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென் ஹல்லேலூயா. அந்த கிருபை என்னை சிங்காசனத்துக்கு நேராக என்னை கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவரே என்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெய்வத்தின் மீது அன்புள்ளவர்களாக இருந்தால், நம்மை நேசிப்பது போல பிறனையை நாம் நேசிக்கிறவர்களாக இருந்தால் அழைப்புள்ளவர்களாக இருப்போம், கிருபை உள்ளவர்களாக இருப்போம். இந்த கிருபையினால தேவன் வரங்களையும் கிருபைகளையும் தேவன் கொடுக்கிறார், வல்லமைகளை தேவன் தருகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5:31 வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 5:31 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். உம்மை பகைக்கிற, உம் மீது அன்பு செலுத்துகிறவர்கள் நிலை நிற்க முடியாது. உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள், யாவரும் இப்படி அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார். அவரிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்களா? வல்லமையோடு. சாதாரணமாய் உதிக்கிற சூரியனை அல்ல, வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள், பிரகாசிக்க கடவர்கள். ஆமென். வல்லமையாய் அவர்கள் பிரகாசிக்க கடவர்கள், வல்லமையாய் அவர்கள் ஊழியம் செய்ய கடவர்கள், வல்லமையாய் அவர்கள் கிரியை செய்ய கடவர்கள். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய பிரகாசம், அவருடைய மகிமை வல்லமை உள்ளதாக இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேதுரு 3 தடவை மறுதளிச்சான். 3 தடவை ஆண்டவரை என்ன செஞ்சான்? மறுதளிச்சான். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட தான் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? 3 தடவை மறுதளிச்சவன்கிட்ட கேட்டார். 3 தடவை மறுதளிச்சவன்கிட்ட கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ அன்பா இருக்கிறாயா? அவனிடத்தில் அன்பா இருந்த பொழுது அவன் என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னார். அவன் மேய்க்க ஆரம்பித்த உடனே
அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கினது. அந்த வல்லமை அவன் நடந்து போடும் பொழுதே அவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் குணமானார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல பிரகாசம் உள்ளவனாய் மாறிட்டான். அதுவரைக்கும் பயந்து ஒதுங்கி கிடந்தவன், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்தாத வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் அவனை அந்த அன்பினால் அவன் நிரப்பப்பட்டோன்னே அந்த பயம் அவனை என்ன செஞ்சது? அந்த பயத்தை புறம்பே தள்ளிட்டு அவருக்காக எழும்பி வல்லமையாய் பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அவர் கிருபையும் வல்லமையும் கொடுக்கும் பொழுது அவருடைய கிருபையும் வரங்களும் மாறாதவைகளே. ஆமென், ஹல்லேலூயா. அது அன்றைக்கு கொடுத்தது போலவே இன்றைக்கும் நமக்கும் அவர் கொடுத்து நம்மளை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு என்ன நமக்கு தகுதினா நாம் அவரை நேசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல நாமும் அவரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மணி 12 ஆக போச்சு. 11:57. நான் சுருக்கமாக சொன்ன காரியத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கு செய்திக்கு நான் போகணும். ஆமென். மூன்றாவதாக அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்கும்னா சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா நமக்கு நடக்கிற எல்லா காரியமும் அது நன்மைக்கு தான் நடக்கும். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு எதுவானவைகளே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தானியேல் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஆமென். ஆண்டவர் தானியேலை குறித்து சாட்சி என்ன தெரியுமா கொடுக்கிறார்? எனக்கு பிரியமுள்ள மகன் தாசன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு பிரியமானவன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் பிரியமா இருந்ததுக்கு, அன்புள்ளவனா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களையும் அழிந்து போகாதபடிக்கு தேவனிடத்தில் அவன் பிரார்த்தித்தான். ஆமென். அவரையும் நேசித்தான், மற்றவர்களையும் அவன் நேசித்தான். ஆமென். அவன் மற்றவர்களை நேசித்தாலும் அந்த நேசித்த ஜனங்களே அவனுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தார்கள். அவனை அழிக்க வகை தேடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவன்தான் அவங்களெல்லாம் காப்பாற்றி வச்சிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவங்களே இவனுடைய வளர்ச்சி பிடிக்காம என்ன செஞ்சாங்க? அவனை அழிக்க வகை தேடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக இது பண்ணிட்டாங்க. ஆமென். அவனை கொண்டு போய் சிங்க கபில கொண்டு போய் போட்டாலும் சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது எதற்காக தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. நன்மைக்கு எதுவாய் மாற பண்ணும்படியா, அவனை ராஜாக்களுக்கு முன்பதாக ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தும்படியா, தானியேலுடைய தேவனை அன்றி வேறு தேவன் இல்லை என்று ஜனங்கள் அறிக்கையிட பண்ணும்படியாய், அவரை ஆராதிக்க பண்ணும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. என்னதான் நமக்கு தீமையாய் ஒரு காரியம் நடந்தாலும், நான் அடிக்கடி சொல்றது, மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் விரோதமாய் ஆமன் என்ன செஞ்சான்? தீமையா ஒரு காரியத்தை செஞ்சான். அவனை எப்படியாவது அழிச்சிடணும், யூத ஜனங்களை அழிச்சிடணும். ஆனால் தேவன் அதை நன்மையாய் மாற பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நன்மையாய் மாற பண்ணுவார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால், ஜனங்களிடத்தில் அன்பு கூர்ந்தால் காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நன்மையாய் மாற்றுவார். ஆமென். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தில் 4ஆவதாக கர்த்தர் தமிழிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். நான் தானியேலை குறித்து சொன்னேன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து சொல்லுகிறேன், தாவீதை குறித்து சொல்லுகிறேன். நிறைய ஜனங்கள் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும், ஆமென், ஹல்லேலூயா, அவங்க அடிக்கப்பட்டு, அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு, தொழுவத்தில் அவங்க மாட்டப்பட்டு அவங்க இருக்கும் பொழுது, ஆமென், அவர்கள் தேவன் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஜனங்களுக்காக அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்கள் துதித்த பொழுது, ஆமென், அவருடைய சிறைச்சாலை கட்டுகள் அவிழ்ந்தது. தேவன் அவர்களை காப்பாற்றினார்.
தானியேலை சிங்கத்தின் வாய்களுக்கு காப்பாற்றினார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலைக்கு அவர் விலக்கி பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. மொர்தெகாயை தூக்கு மேடைக்கு விலக்கி பாதுகாத்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவர் அதிகமா அன்பு நேசித்தான். ஆமென். அவனை கோலியாத்தின் கைகளுக்கு விலக்கி பாதுகாத்தார். சவுலின் ஈட்டிகளுக்கு விலக்கி பாதுகாத்தார். அப்சலோமுடைய கைகளுக்கு அவனை விலக்கி பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. சத்ருனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் தாவீது என்ன செய்தார்? விலக்கி பாதுகாத்தார். நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு கூறுவோமானால் தேவன் நம்மளை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் பாதுகாக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தெய்வம் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் நம்மை காப்பதற்கு நம்முடனே அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஐந்தாவதாக அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் மனுஷன் நம்மளை ஒன்று அறிந்திருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு இருந்தால் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை தாங்க பார்க்குறான். மனுஷனை நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்க. மனுஷன் உங்கள் மேலே அன்பாக இருக்கட்டுமே, அவன் முகத்தை பார்த்துட்டு நிச்சயமா டிசைட் பண்ணிட்டு செயல்பட்டுட்டு போயிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். மோசே தேவன் மீது அன்பாக இருந்தான். மோசே குறித்து ஆண்டவர் சொன்னாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். இதை இஸ்ரவேல் ஜனங்களால் சொல்ல முடியலை. அவனுடைய கிரியைகளை தான் அவங்க பார்த்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அவனுடைய இருதயத்தை, அவனுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவர். ஆமென். நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் ஆமென், தேவன் நம்மை அறிய வேண்டிய விதமாய் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆறாவதாக ஆமென், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகியாவின் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை 1000 தலைமுறை மட்டும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். தேவன் நம்மளோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு? தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற தெய்வம். நமக்கு அவர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு அவன் நினைச்சான். ஆமென், ஹல்லேலூயா. நான் பக்தி உள்ளவனா இருக்கணும், பக்தி உள்ளவனா அவன் இருந்தான். அவருடைய ஆலயத்தின் வாசஸ்தலத்திலே வாசப்படியிலே நான் தங்கியிருப்பதே நாடுவேன்னு சொன்னான். ஆமென். அவனுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உன் தலைமுறை உன் சிங்காசனத்தில் என்ன செய்வாங்க? வீற்றிருப்பார். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததியார், ஆமென், உன்னுடைய தலைமுறை என்ன செய்வாங்க? சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள், அவர்கள் இல்லாமல் போவதில்லை அப்படின்னு அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். ஆமென். அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அதே போல நீங்களும் நானும் தேவனுக்கு அன்பாய் இருப்போமானால், மற்றவர்களை நேசிப்போமானால், தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவரே. அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாதவைகளே, அவருடைய உடன்படிக்கைகள் மாறாதவைகளே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய கற்பனையை விட்டு நீங்களும் நானும் விலகிட்டா அவருடைய உடன்படிக்கை மாறிடும். ஆமென். ஆனால் கை கொள்ளுகிறவர்களுக்கு வசனத்தை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் என் உடன்படிக்கை மாறாது. ஆமென், ஹல்லேலூயா.
ஆமென். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அவருடைய கற்பனைகளை விட்டுறாதீங்க. ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறத விட்டுறாதீங்க. அந்த அவரிடத்தில் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லுவோமானால் அந்த அவருடைய உடன்படிக்கையில் அவர் மாறாதவராய் அவர் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏழாவதாக கடைசியாக சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10. 1 Corinthians chapter 2 verse 9 and 10. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்னுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார், ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வேத வசனத்தை நம்ம உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென், தன்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை ஆமென் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆமென். அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, இந்த வேதத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறது போல, நான் என்னை நேசிக்கிறது போல நான் இந்த ஜனங்களை நேசிக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணவும் இல்லை, என் காது கேட்கவும் இல்லை, என் இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. மேன்மையான காரியத்தை எனக்கு என்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், மேன்மையான காரியத்தை எனக்கு என்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், மேன்மையான காரியத்தை எனக்கென்று நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறேன், மகிமையான காரியத்தை எனக்கென்று ஆயத்தப்படுத்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு, உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே நிற்கிற எனக்கு, உம்முடைய வார்த்தையை நேசிக்கிற எனக்கு, ஆண்டவரே என் கண் காணவும் இல்லை, என் காது கேட்கவும் இல்லை, என் ஆண்டவரே என் இருதயத்தில் நான் உணரவும் இல்லை. ஆண்டவரே நீர் பெரியவைகளை எனக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், நீர் பெரியவைகளை நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நீர் பெரியவைகளை எனக்கு என்று நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ரிபா ரலபா ஷகதர ரகதர லபதர நவர லபர லபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிமையை நீர் எனக்கு வைத்திருக்கிறீங்கப்பா, ஒரு பெரிய காரியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. இந்த ஊழியத்தில் நீர் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறீங்க. அது ஆண்டவரே மனுஷருடைய கண் காண்கிறது இதுவரைக்கும் கண்ட காரியம் அல்ல, இதுவரைக்கும் உணர்ந்ததல்ல ஆண்டவரே, இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லப்பா. இதை காட்டிலும் மேன்மையான ஒரு எழுப்புதலை ஆண்டவரே உம்மில் அன்பு கூறுகிற எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்க சபையாய் உம்மில் அன்பு கூறுகிறோம், நாங்க சபையாய் உம்மில் அன்பு கூறுகிறோம். இந்த அன்பு எங்களை ஒரு எழுப்புதலுக்கு நேராய் எங்களை கொண்டு போகிறது, எங்களை ஆண்டவரே ஒரு எழுப்புதலுக்கு நேராய் கொண்டு போகிறது, ஒரு வல்லமைக்கு நேராய் எங்களை கொண்டு செல்லுகிறது. ஆண்டவரே வல்லமையோடு உதிக்கிற ஒரு சூரியனை போல எங்களை பிரகாசிக்க செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய அழைப்பை அந்த அன்பு உறுதிப்படுத்துகிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நடக்கிறவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் அதை நீர் முடிய பண்ணுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு 1:12 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு பாடு உண்டு பிரதர், இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் பாடு உண்டு சகோதரி. ஆமென், ஹல்லேலூயா. அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென், ஹல்லேலூயா. அவைகள் கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, மனுஷர் உணர்ந்ததும் இல்லை. ஒரு வாடாத ஜீவ கிரீடம் உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 2:5 நாம் வாசிக்கிறோம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும்படி தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென், ஹல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென் தம்முடைய ராஜ்யத்தை, வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற பண்ணுகிறார். தம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற பண்ணுகிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஆமென் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற பண்ணுகிறார். அந்த ராஜ்யத்தில் அழுகை இல்லை, அந்த ராஜ்யத்தில் பற்கடிப்பு இல்லை, அந்த ராஜ்யத்திலே கசப்பு இல்லை, அந்த ராஜ்யத்திலே வேதனை இல்லை, அந்த ராஜ்யத்திலே கண்ணீர் இல்லை, அந்த ராஜ்யத்திலே துக்கம் இல்லை, அந்த ராஜ்யத்திலே வியாதி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவர் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஆண்டவரே என்னெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் பார்த்தோம்ப்பா. நாங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறும் பொழுது எதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் பார்க்குறோம்ப்பா. நாங்கள் உண்மையாக அன்பு கூர்ந்து இந்த காரியத்தை எல்லாம் சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீரா? ஆண்டவரே, எங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் உண்மை போல அன்புள்ளவர்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை ஆண்டவருடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்துகிற சபையாய் நிறுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை எங்களை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அன்பு உங்களிடத்திலே திரளாய் பெருகுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நம்மளுடைய அன்பும் அவர் மீது அந்த திரளாய் பெருக, உண்மையாய் ஜனங்களிடத்தில் நாம் அன்பு கூற, தேவனுக்காக வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல நாம் பிரகாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.